இந்த உலகத்துல தப்பு பண்றவங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா அவங்க நெனச்சது எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, நேர்மையா இருக்கிறவங்க அடி மேல அடி வாங்குற மாதிரி இருக்கும். அது ஏன் தெரியுமாங்க? ஏன்னா, கடவுள் வந்து நேர்மையா இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுக்கணும். நல்ல உயரமான இடத்துல வெற்றியோட வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு நெறைய சோதனைகள குடுப்பாங்க. ஆமாங்க, ஒவ்வொரு சோதனையிலயுமே நம்ம வந்து கடவுள வந்து திட்டுவோம். "நீலாம் வந்து கடவுளா? நீ கல்லு. எப்போதுமே அநியாயத்துக்கு துணை போற. நல்லது நெனச்ச எனக்கு நீ வந்து என்ன எதுவுமே செய்யல அப்படின்னு நினச்சு நம்ம கடவுளை வந்து தூஷிப்போங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. நம்ம இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா கடவுள் எதுக்காக நமக்கு இவ்வளோ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து உயரமான ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைப்பாரு. அந்த உயரமான இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னா அதுக்கு நீ தகுதியானவனா அப்படின்னு உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ சோதனைகளை நமக்கு கொடுக்குறாரு. ஒவ்வொரு சோதனையிலையுமே நம்ம நேர்மையுடன் ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையை. அதான் மக்களே, இனிமேல் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, லைஃப்பை ஹாப்பியாக நேர்மையோட வாழுங்க. உங்களுக்கு வெற்றி தேடி வரும். நன்றி.